மக்களே, இன்று நாம் திருக்குறள் 463ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள தெரிந்து செயல் வகை அதிகாரத்தின் 3வது குறள். ஆக்கங் கருதி முதலிழக்கும் செய்யவினை ஊக்கார் அறிவுடையார். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், எல்லா செயல்களையும் செய்யும் முன் அதன் விளைவுகளை யோசிக்க வேண்டும். முன்னர் கருத்து இல்லாமல் தொடங்கும் முயற்சியால் பெரும் இழப்புகள் ஏற்படும். அத்தகைய யோசனை மிக்க மனநிலையை மட்டும் கொண்டால்தான் உண்மையான அறிவை பெறலாம். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய வேகமான வாழ்க்கையில் பலர் உடனடி முடிவுகளை எடுக்க முயல்கிறார்கள். அதனால் நீண்டகால பாதிப்பு குறித்து கவலைப்படாமல் பிழை செய்வர். இந்த குறள் எளிய ஆனால் ஆழமான அறிவை வழங்கி நம்மை சிந்தனையுடன் செயல்பட தூண்டுகிறது. உதாரணமாக, ஒரு மாணவர் தேர்வுக்கு படிக்காமல் நேராக பரீட்சை எழுத முயற்சித்தால் முடிவு சரியில்லை. ஆனால் படித்து எந்த பாடங்கள் அதிகம் சிக்கல் என்று முன் திட்டமிட்டு படித்தால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மற்றொரு உதாரணம், ஒரு வியாபாரி புதிய கடை திறக்கும் முன் சந்தை தேவையை ஆய்வு செய்து செலவுகளை கணக்கிட்டு ஆபத்து ஒப்பிடாமல் திடீரென்று தொடங்கினால் இழப்பு ஏற்படும். முன் ஆய்வு செய்து சாத்தியமான முடிவுகளை சிந்தித்தால் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் ஒவ்வொரு பணியையும் முன்னர் திட்டமிட்டு சிறிய ஆபத்துகள் கூட கவனமாக மதிப்பீடு செய்ய இயலும். அதன் மூலம் நேரம், பணம், உறவுகள் ஆகியவற்றை பாதுகாக்கலாம். அது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சமூக நலத்திற்கும் உதவும். எனவே சிந்தனையற்ற செயல்கள் பெரும் துக்கத்திற்கு வழிவகுக்கும். அதனால் அறிவுடையார் ஆனவர்களே முன்னர் திட்டமிடுவார்களும் வெற்றியை அனுபவிப்பார்களும் இருக்கும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. ஆக்கங் கருதி முதலிழக்கும் செய்யவினை ஊக்கார் அறிவுடையார். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.